பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். பெட்ஷீட் எங்க? ஏசி ஏன் இவ்ளோ ஜாஸ்தியா இருக்கு? ஐயோ முருகா, முடியலையே. ரிமோட் எங்க? வெண்பா இவ்வளவு 16 வைக்க மாட்டாளே. ரிமோட் எங்கன்னு தெரியலையே. ஐயோ குளிர்தே, பயங்கரமா குளிர்தே. ஐயோ ஸ்விட்ச் எங்க இருக்கு? ஐயோ குளிர் தாங்கல. ராத்திரி முழுக்க இந்த குளிர்ல எப்படி இருக்கிறது? சத்ருவனே, விஜய் சார் திட்டினா கூட பரவாயில்ல. அவர் ரூம்ல போய் போர்வை எடுத்துட்டு வர வேண்டியதுதான். அப்பதான் சரி வரும். இல்லனா வெளியில போய் ஹால்ல படுத்துக்கலாம். ஐயோ ஐயோ கடவுளே, என்ன இது கொடுமை? சாவியை காணுமே, என்ன பண்றது? ஐயோ ஐயோ கடவுளே, இது என்ன கொடுமை? சாமியும் காணோம். இப்ப என்ன பண்றது? ஐயோ குளிர் தாங்க முடியலையே. ஐயோ குளிர்து. கடவுளே, ராத்திரி முழுக்க இந்த குளிர்ல எப்படி இருக்க போறேன்னு தெரியலையே. ஐயோ பண்ணிட்டே வெண்பா, நான் பேசாம ஹால்லே படுத்திருப்பேனே. முருகா,
கூப்பிடுற மாதிரி இருக்கு. சேச்சே, அது எப்படி அந்த ரூம்ல இருந்து இங்க வரைக்கும் கேட்கும்? மல்லிமலை நினச்சிட்டே இருப்பாங்களே, அது அப்படி தோணுது. எனக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது. மல்லிமாவும் தூங்கி இருக்க மாட்டாங்க. டேடி தான் தூங்கிட்டாரு. பேசாம மல்லிமா கூட போய் படுத்துக்க வேண்டியதுதான். முருகா, முருகா. என்ன கதவு சாத்தி இருக்கு? சாவி வேற இருக்கு. மல்லிமா உள்ள இருக்காங்க. வெளியில யார் பூட்டி இருப்பாங்க? ஐயோ, சில்லுன்னு இருக்கே. என்ன இவ்வளவு குளிருது? முருகா, மல்லிமா, மல்லிமா, மல்லிமா. முருகா, அச்சச்சோ, முருகா. உடம்புல இவ்வளவு சில்லுன்னு இருக்கு. ஐயோ, போர்வேங்க. மல்லிமா, எந்திரிங்கம்மா, எந்திரிங்கம்மா. மல்லிமா, மெதுவா மெதுவா. பரவாயில்லையா மல்லிமா? நீ போவேன்பா. டாட திட்ட போறாரு. சும்மா இருங்க மல்லிமா. நீங்க முதல்ல வெளியே வாங்க. இன்னும் ரொம்ப நேரம் குளிர் இருக்கும். வாங்க போலாம். எந்திரிங்க மல்லிமா. நல்லா போட்டுங்கம்மா. போட்டுங்க. வாங்க மல்லிமா, வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க மல்லிமா. படுத்துக்கோங்க மல்லிமா. பாத்து பாத்து மல்லிமா. தூங்குங்கம்மா. நீ போவேன்பா. நீங்க சுமாருங்கம்மா. நான் உங்களை இப்படி விட்டுட்டு எப்படி போவேன்? இல்ல வெண்பா, டாடா அவர் இருக்காருமா. நீங்க தூங்குங்க. என்னம்மா, ஏன் அப்படி பாக்குறீங்க? எப்படி வெண்பா இந்த நேரத்துல அம்மாவை தேடி வந்து? அம்மா, நான் உங்களை பார்க்க வரணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். அம்மா கிட்ட வா. வா. என்ன இவ குளிர் தாங்க முடியாம விரைச்சு போய் கிடப்பா. காலையில காரியம் பண்ணிரலான்னு பார்த்தா இந்த வாளு வந்து அவளை காப்பாத்திருச்சே. இது ரெண்டையும் முதல்ல பிரிச்சு விட்டாதான் நம்ம நினைச்ச மாதிரி மல்லியை வீட்டை விட்டு விரட்ட முடியும். பாத்துக்கிறேன். மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி தோசை, கருவேப்பிலை பொடி இட்லி, ஆனியன் பொடி ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா, எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.